வணக்கம். நான் உங்கள் தோழி பிரீத்தி. வருடத்தில் ஒரு நாள் மட்டும் சபரிமலை ஐயப்பரை பம்பால வச்சு பெண்களும் தரிசனம் பண்ணலாம். பங்குனி உத்திரத்துக்கு அப்போ காலையில் மலையிலிருந்து ஐயப்பர் பம்பா வருவாங்க. நீராட்டு பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் திரும்ப மலைக்கு போயிடுவாங்க. இந்த வருடம் பங்குனி உத்திரத்துக்கு நானும் பம்பா போய் ஐயப்பரை தரிசனம் பண்ணியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எப்படி ட்ராவல் இருந்தது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென்காசிலேருந்து பம்பாவுக்கு டைரக்ட் பஸ் கிடையாது. தென்காசி டு பத்தனந்திட்டாங்கிற பிளேஸ்க்கு போய் அங்கேருந்து பம்பாவுக்கு மாறி போகணும். நாங்கள் தென்காசிலேருந்து பத்தனந்திட்டாவுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். கேரளா எஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கலாம். நான் அந்த வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ் 130 ரூபா ஆச்சு பஸ் ஃபேரு. தென்காசிலேருந்து காலையில் 11:45 நாங்கள் கிளம்புனோம். தென்காசி டு பத்தனந்திட்டா போகிற வழியில் 2 ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க. பிரேக்குக்காக டீ குடிக்கிறதுக்கு லைட்டாக எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி பிளேசஸில் நிப்பாட்டினாங்க. நீங்கள் குழந்தைங்க வயசானவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 மணி 3:30க்கு பத்தனந்திட்டா போயிட்டோம். அங்கே போய் லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்ப பம்பா பஸ் ரெடியாக இருந்துச்சு, அதில் ஏறிட்டோம். பங்குனி உத்திரங்கிறதுனால நிறைய பஸ் பம்பாக்கு அவைலபிள் இருந்தது. நீங்கள் போகிறதா பிளான் பண்ணிங்க அப்படின்னா டே டைம்லேயே போகலாம். ஏன்னா டே டைமில் அதிக பஸ் இருக்குது. நைட் டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. நாங்கள் லைட்டாக டிஃபன் முடிச்சுட்டு வந்ததுமே பஸ் ரெடியாக இருந்தது. நாங்கள் அதில் ஏறி கிளம்பிட்டோம். பத்தனந்திட்டா டு பம்பா போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 120 ரூபா. இடையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஈவினிங் 6 மணிக்கே நாங்கள் பம்பா ரீச் ஆகிட்டோம். பம்பாவில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எல்லாமே 1000 ரூபா 2000 ரூபா சொன்னாங்க. அங்கே இன்னொரு ஃபெசிலிட்டி இருந்தது. ஒரு பெரிய ஹாலில் ஸ்டே பண்ணிக்கலாம். வித் பாத்ரூம் 100 ருபீஸ் சொன்னாங்க. வித்தவுட் பாத்ரூம் 50 ருபீஸ் சொன்னாங்க. நீங்கள் பெட்டர் 100 ருபீஸ்க்குள்ளதே எடுத்துக்கலாம். அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அங்கே போனதும் புக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு பம்பாவில் குளிச்சுட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டோம். உப்புமாவும் கடலைக்கறியும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே பிள்ளையார் கோயில்கிட்ட போனோம். ஐயப்பர் அப்போ தான் யானையில் வந்தார். நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஐயப்பர் வந்ததும் பம்பாவில் நீராட்டு முடிச்சுட்டு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப விநாயகர் கோயிலுக்கு எய்த்தாப்பில் ஐயப்பர் இருந்தாங்க. ஈவினிங் வரைக்குமே எல்லாருமே போய் ஐயப்பரை தரிசனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஈவினிங் தரிசனம் முடிஞ்சதும் ஒரு 4 மணிக்கு மேலே ஐயப்பர் திரும்பியும் மலைக்கு போயிட்டாங்க. வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஐயப்பன் தரிசனம் பண்ண முடியுங்கிறதுனால பெண்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. கார்த்திகை மாதம் மலைக்கு போனவங்க எல்லா சிம்முமே டவர் கிடச்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டைம் பிஎஸ்என்எல் சிம் மட்டும்தான் டவர் கிடச்சது. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நான் இதான் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயப்பர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.